10,000 mAh பேட்டரி ஃபோன். இந்த ஹெட்லைனை மட்டும் தான் நான் பார்த்தோன்னே ஓகே இதை கவர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் அந்த ஸ்பெக்ஷீட்டை இன்னும் பார்க்க எனக்கு இந்த ஃபோன் ரொம்பவே அட்ராக்டிவாக பட்டுச்சு. ஒரு 25,000 RPM ஆக்டிவ் கூலிங் ஃபேன், ஆனால் ஃபுல் IP69K ரேட்டிங், ஃப்ளாக்ஷிப் இன்டர்னல்ஸ், ஆனால் ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸிங். இந்த Honor Win சீரீஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம Honor Win RT அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் என்னெல்லாம் Honor ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் முக்கியமாக இதுக்கும் Honor Winனுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள், ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் Honor Win RT வர பாக்ஸ். இந்த வின்னுங்கிறது Honorோட ஒரு புது லைன். இந்த ஃபோனில் இப்போ பேஸ் 12/256, 16 GB வரைக்கும் LPDDR5X ரேமும், 1 TB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜும் இங்கே Honor ஆப்ஷன்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம முதல்ல பார்க்குறது அந்த Honor Win RT ஃபோன். ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். நான் வாங்கினது பிளாக் வெர்ஷன், சாய்ஸ்லலாம் வாங்கலை, மற்றதெல்லாம் விற்று போச்சு. இது மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. இங்கே Honor இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளூ, ஒயிட். எனக்கு அந்த ப்ளூ கொஞ்சம் பெட்டராக பட்டுச்சு. பட் பேசிக்காக இங்கே 3மே கொஞ்சம் அண்டர்ஸ்டேட்டடாக தான் இருக்குது. அட்ராக்டிவ் டிசைன் இங்கே பெருசாக எதுவும் இல்லை. சரி, அன்பாக்சிங்க்கு திருப்பி வருவோமே. அடுத்து இந்த ஒயிட் இன்சர்ட், மேலே சிம் டூல் இருக்குது, உள்ள ஒரு லீஃப்லெட்டும் டிரான்ஸ்பரன்ட் சாஃப்ட் கேஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் ஒரு USB Type A to Type C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட, ஃபைனலாக 100 வாட் Honor சூப்பர் சார்ஜர். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இந்த 100 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி 10,000 mAh பேட்டரி ஃபோனு அரை மணி நேரத்துக்குள்ளே 50%க்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 100%க்கும் சார்ஜ் பண்ண முடியும். வேறு லெவலில். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒயர்ட் ரிவர்ஸ் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா 27 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒரு Pixel 10 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோனை இதை ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்பீடில் சார்ஜ் பண்ண முடியும். நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. இங்கே பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் கேம் விளையாடணும், ஆனால் பேட்டரி ஹீட் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை யூஸ் பண்ணலாம். இப்போது இது ஒரு கேமிங் ஃபோன். ஸோ உள்ளே அவங்க யூஸ் பண்ணியிருக்குது Snapdragon 8 Elite, லேட்டஸ்ட் Gen 5 இல்லை, ஆனால் இன்னமும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிப். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆக்டிவ் கூலிங் அந்த 25,000 RPM ஃபேனோட பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேன் இருக்கிறதுனால வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சில ஃபோன் நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு கொஞ்சம் மொக்க செட்டப்போட. பட் அதை விடுங்களேன், இங்கே எப்படி இருக்குது? இந்த கேள்விக்கு பதில் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ கைஸ், நீங்கள் ஒரு ரெட் மேஜிக்கில் ROG அந்த லெவல் கெயின்ஸ் இந்த ஃபேன்லேருந்து எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றமாக தான் இருக்கும். பட் இந்த ஃபேன் வேலை பார்க்குது, இதனால கொஞ்சம் கெயின்ஸ் இருக்க தான் செய்யுது, பட் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இல்லை. இப்போ ஒரு 20 நிமிஷம் 3D Max ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்துக்கோங்களேன். ஃபேன் ஆன் பண்ணையில் ஸ்டெபிலிட்டி ஒரு சில % தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இந்த கிராஃபை பார்க்கையில் ஃபேன் ரன் ஆகையில் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆனதுக்கப்புறமும் திருப்பி ஈஸியாக மேலே புஷ் ஆன அந்த பீக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபியூச்சர் அப்டேட்ஸில் Honor இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்டெபிலிட்டி இதுலேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். டெக்னிக்கலி பண்ணுவாங்களா தெரியாது. மற்றபடி டெம்பரேச்சரும் ஒரு 3 டிகிரி கம்மியாக ரன் ஆச்சு ஃபேன் ஆன் இருக்கையில். ஸோ இப்போ இந்த ஃபேன் இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் வேறு லெவல் சூப்பர் அப்படியே எல்லாத்தையுமே மாற்றுதான்னு கேட்டிங்கன்னா அந்த லெவலுக்குலாம் இல்லை. பட் ஆனாலும் 8 Elite ஸ்டாண்டர்ட்ஸுக்கு 65% ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் எந்த கேம் ரன் பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லாமல் ரன் ஆகணும். இப்போ ரா பர்ஃபார்மன்ஸ் போக இந்த ஃபோனில் வேறு சில விஷயங்களும் அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முதல்ல ஃபார்ம் ஃபேக்டர்லேருந்து ஆரம்பிப்போமே. இப்போ பேக்கில் பெருசாக எதுவும் அவங்க கொடுக்கல. ஸோ இந்த கேமரா அரேயும் ஒரு ஒத்த ஸ்லாப் கிளாஸ், அந்த கார்னர் ரேடியஸ் அப்படியே ஃபோனுக்கு இருக்கிற அதே கார்னர் ரேடியஸோட இதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிச்ச விளையாடையில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ இந்த கேமரா அரே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேனுக்கு. ஸோ சூடான காற்று வந்து உங்கள் கையில் புஷ் ஆகாமல் இந்த சைடில் புஷ் ஆகுது. இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இப்போ இன்டேக் கூட எடுத்துக்கோங்களேன். இந்த ஃபேனை சுற்றி சைட்ஸ்லேயும் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சிங்கனாலோ இல்லை பிடிச்சிருக்கல உங்கள் விரல் ஃபேனை கவர் பண்ணாலும் ஃபேனுக்கு இன்னமும் ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்குது சைட்லேருந்து. இப்போ இங்கே ஆக்டிவ் கூலிங் ஃபேன் இருந்தாலும் Honor இன்னமும் ஒரு IP69K ரேட்டிங் இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் Honor இங்கே பண்ணியிருக்கிறது எனக்கு இம்ப்ரெசிவாக தான் பட்டுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட இதே சிப்போட சாம்சங் Galaxy S25 Ultra லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி. இந்த Honor Win RTயில் கிட்டத்தட்ட அதே டிமென்ஷன்ஸ், அதே ஃபுட் பிரிண்ட் தான். ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி டபுள் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில். இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.83 inch AMOLED பேனல், 1.5K ரெசல்யூஷன், ஆனால் 185 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இது LTPS, ஸோ எஃபிஷியன்சி லைட்டாக அடி வாங்கும்.
ஆனால் எப்பா 10,000 mAh பேட்டரி இருக்கையில் லைட்டாக கொஞ்சம் எஃபிஷியன்சி அடி வாங்குறதுலாம் பெரிய விஷயமா எனக்கு தரல. இதனால பிரைட்டான பேனல் கூட அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லோ லைட்டில் பிரைட்னஸ் 1 nit வரைக்கும் ட்ராப் ஆகும். அது போக இண்டஸ்ட்ரி லீடிங் 5920 Hz PWM டிம்மிங் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அது போக ஆனரோட யூஷுவல் ஐ கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த தரமான பேனல் கூட நல்ல லவுடான சிமெட்ரிக் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. சேனல் செப்பரேஷன் பேலன்ஸ்டாக இருந்துச்சு, வால்யூம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்ல மல்டிமீடியா செட்டப்னு சொல்லலாம். இப்போ இந்த சின்ன கம்பேரிசன் பாருங்களேன், இந்த 2 ஃபோனில் எதில் ஆடியோ உங்களுக்கு பெட்டராக பட்டுச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் WinRT Magic OS 10ல் ரன் ஆகிட்டு இருக்க Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். கடைசி ஒரு சில மாதமாக இதே சாஃப்ட்வேர் தான் நான் Magic V5ல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சிமிலராக இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக, ரெஸ்பான்சிவாக, ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஒரு சில அந்த லிக்விட் கிளாஸ் மாதிரி டச்சஸ் இங்கே அங்கே இருக்குது. அப்புறம் சைடில் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் சிங்கிள் ப்ரெஸ், டபுள் ப்ரெஸ், லாங் ப்ரெஸ் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் செட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் ப்ரெஸில் கேமரா, லாங் ப்ரெஸில் கேம் ஸ்பேஸ் இது ரெண்டுமே லான்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக சைனா ஸ்பெசிஃபிக் AI ஃபீச்சர்ஸாக இருந்துச்சு. ஆனர் இங்கே இன்னும் கொஞ்சம் கஸ்டம் ஆக்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். மேபி இது குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேமரா ஆப் யூஸ் பண்ணல இந்த கீ ஷட்டர் பட்டனாக ஒர்க் ஆகுது. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பர்ஸ்ட் மோட் ட்ரிகர் ஆகும். எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருந்துச்சு. கேமராஸ்னு வரையிலே இது ஒன்றும் ஃபோட்டோகிராஃபி ஃபோக்கஸ்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஆனால் ஆப்டிக்ஸ் ஓகே. பிரைமரி 50 மெகாபிக்சல் சோனி லைட் 700. இது ஒரு f1.95 லென்ஸோட பேராக இருக்குது. OIS இருக்குது. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் கேமரா செட்டப், பர்ஃபார்மன்ஸ் அக்செப்டபிள்னு சொல்லலாம் லோ லைட்டில் கூட. செகண்டரி ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆட்டோ ஃபோக்கஸோட, அதனால மேக்ரோ ஷாட்ஸும் இதை வச்சு எடுக்க முடியும். வீடியோன்னு பார்த்தா 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஃபுட்டேஜ் நல்லா இருந்துச்சு. 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியும் 4K ஷூட் பண்ணலாம். ஆனால் 30 FPS தான். குவாலிட்டி ஓகே. ஸ்டில் ஃபோட்டோஸில் ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருந்துச்சு. போர்ட்ரேட்ஸ்க்கு எட்ஜ் டிடெக்ஷன் கரெக்டாக இருந்தது. சரி, இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுக்கும் இன்னும் விலை அதிகமான ஆனர் வின்னுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கிறத பார்ப்போம். பேசிக்காக 4 வித்தியாசம் இங்கே. நம்பர் 1 உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப். ஆனர் வின்னில் Snapdragon 8 Elite Gen 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 அந்த ஃபோனில் ஒரு 50 மெகாபிக்சல் 3x டெலஃபோட்டோ கேமரா இருக்குது. அப்புறம் 3வது 80 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 4வது ஆப்வியஸான விஷயம் ப்ரைசிங் டிஃப்ரென்ஸ். WinRT 2600 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஆனர் வின் 3700 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் 3x டெலஃபோட்டோ, வயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் எனக்கு எசென்ஷியலாக படல. எஸ்பெஷலி இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் கேமிங் ஃபோன்னு வரையில் இதெல்லாம் கொஞ்சம் லக்ஸரி மாதிரி பட்டுச்சு. இப்போ 8 Elite Gen 5 நல்ல விஷயம் தான், எனக்கு அது பிடிச்ச விஷயந்தான். ஆனால் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், 8 Eliteலேருந்து 8 Elite Gen 5 போகிறதுக்கு கிட்டத்தட்ட 40% எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? நான் ஃபைனலாக என்ன முடிவு எடுத்தேங்கிறது இந்த பாயிண்டில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் ஓப்பனாக சொல்ல முடிகிறதுக்கு காரணம் மோஸ்ட்டாக எல்லா ஃபோன்ஸுமே நான் என் சொந்த காசில் வாங்கி கவர் பண்ணுறது தான். ஏன்னா பிராண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், பிராண்டோட ப்ரெஷர் இதெல்லாம் டீல் பண்ண வேணாம். இந்த பிராண்ட் மேலே இருக்கிற ரிலையன்ஸை கம்மி பண்ணணுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, அதை விடுங்க. இப்போ இந்த ஆனர் வின் சீரீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பர்டிகுலராக இந்த ஆனர் வின் RT பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் மற்ற பிராண்ட்ஸும் இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 10,000 mAh பேட்டரி, ஏதாவது கட்டிங் எட்ஜ் ஃபீச்சர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.